கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1920 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 21 அதிகாரம் 14வது வசனம், நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் உங்களை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய செயல்கள், கிரியைகள், நாம் பூமியிலே வாழுகிற பொழுது எப்படி வாழ்கிறோம்? பரிசுத்தமாய் உத்தமமாய் வாழ்கிறோமா? அல்லது அநியாயமாய் அக்கிரமமாய் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நன்மை செய்கிறோமா? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமா ஆவியோடும் உண்மையோடும்? இல்லது ஏதோ ஒரு தொழுது கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக சர்ச்சுக்கு போகிறோமா? கர்த்தருக்கு பயந்து போகிறோமா? அல்லது உலக பிரகாரமாக தொழுது கொள்ளுகிறோமா? கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கொடுத்து விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். 1 பேதுரு 5 அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவர். நமக்கு பாரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் விசாரித்து மாற்றுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கடைப்பிடியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் செய்யுங்கள். அவர் உங்களை விசாரித்து உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை தேடி வந்து நிற்கிறவர்களாக நிற்கிறோம் ஐயா. நீர் பேசுகிற தேவன், ஜனங்களை விசாரித்து கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக நன்மைகளை தருகிறவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து கர்த்தருடைய விசாரிப்புக்குள்ளே வந்து கவலைகளையெல்லாம் மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீரங்களை விசாரிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை விசாரிப்பதற்காய் ஸ்தோத்திரம். விசாரித்து கவலைகளையெல்லாம் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். கிரியைகள் கர்த்தருக்கு உரியதாய் இருக்கட்டும். கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். கர்த்தர் கிரியைகளுக்கு தக்கதாக விசாரித்து பலன் அளிக்கிறவர். நற்கிரியைகளை செய்வோம், நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.